சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகரோடு அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் என அங்கீகரிப்பது தொடர்பாக பிரச்சினை எழுந்துள்ள நிலையில் சந்திப்பானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகரோடு அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், சந்திப்பு குறித்தான மேலும் விவரங்கள். சென்னை தலைமை செயலகத்திற்கு முன்பு முதலமைச்சர் வந்திருக்கின்றார். முதலமைச்சர் வருகிறது அடுத்தடுத்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளில் தொடர்கிறார்கள். நிதியமைச்சர் செங்கோட்டையனை பொறுத்தவரை ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அரசியல் ரீதியாக தற்போதைய சூழலில் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு சந்திப்பாக அது அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சட்டப்பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்களோடு ஜேசிடி பிரபாகர் அவர்களுடன் நிதியமைச்சர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அதிமுகவிலே யாரை அங்கீகரிப்பது, யார் கொறடா, யார் சட்டமன்ற குழு தலைவர் என்பதை எவ்வாறு தீர்மானிக்கப் போகின்றார் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க அதற்கான அதிகாரம் பொருந்தியவராக தற்பொழுது பேரவைத் தலைவரான ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான செங்கோட்டையன், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி, அமைச்சராக நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. பேரவைத் தலைவரோடு மூத்த அமைச்சர் ஒருவர் சந்திப்பை நிகழ்த்துகின்றார் என்றால் சட்டப்பேரவை சார்ந்த விவகாரங்கள் தான் அதில் பேசப்படும். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் தொடர்ந்து 2 நாட்களாக அதிமுக தொடர்பாக உரிய முடிவை எடுப்பேன், ஆனால் காலக்கெடுவெல்லாம் எனக்கு விதிக்க முடியாது என்பதாக சொல்லி வருகின்றார். இந்த நிலையினால் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்பதையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இந்த சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீங்க இருக்கின்றது. மற்றொரு பக்கம் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி தரப்பினர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஆயத்தமாகி வருவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நேரத்தில் செங்கோட்டையன் நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த சந்திப்பில் முக்கியமாக அந்த விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கும். அதிமுகவில் யாரை அங்கீகரிப்பது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையாகத்தான் அது நடைபெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.